பெந்தகோஸ்தின் பேரொளி மார்ச் மாத வாக்குத்தத்தம். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஏசாயா 46:10-11. தலைப்பு 1. கர்த்தரின் யோசனையே வெல்லும். பகுதி 2. யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாயிருக்கிற நமது தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவராயிருக்கிறார். எரேமியா 32:19, எபேசியர் 1:6-12. மண்ணான மனுஷராகிய நம்மை தமது மகிமையான சாயலுக்கொப்பானவர்களாக மறுரூபமாக்கி தமது மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கச் செய்வதே அவரது பெரிய யோசனையாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. அவரது இந்த மகிமையான திட்டத்திற்கு எதிராக சாத்தான் ஆதிமுதற்கொண்டே தந்திரமாக கிரியை செய்து கொண்டிருப்பினும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஏனெனில் கர்த்தருக்கு விரோதமான யாதொரு ஞானமும் புத்தியும் ஆலோசனையும் இல்லையே. நீதிமொழிகள் 19:21-30. கர்த்தரின் ஆலோசனையை நிலை நிற்கும் என்ற இவ்வுண்மைக்கு பண்டைக்கால இஸ்ரவேலரின் சரித்திரம் எவ்விதம் சிறந்ததொரு திருஷ்டாந்தமாயிருக்கிறது என்பதை குறித்து சென்ற இதழில் நாம் கண்டோம். அவ்வாறே பின்னாட்களில் இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரருமாகிய அவர்களுடைய பின் தலைமுறையினரின் விஷயத்திலும் கர்த்தருடைய பட்சத்தில் வைராக்கியத்துடன் நின்ற யூதா புத்திரரான வாலிபர் சிலரின் விஷயத்திலும் நமது ஆண்டவராகிய இயேசுவின் ஜீவியத்திலும் கூட அவர்களை குறித்த தேவனுடைய யோசனையே வென்றது. நாம் கர்த்தரின் பட்சத்தில் நிற்போமாயின் நமது ஜீவியத்திலும் அவரது யோசனையே வெல்லும் என்ற விசுவாசத்தின் உறுதியுடன் நாம் முன்னேற்றத்தக்கதாக அவர்களை குறித்து இவ்விதழில் நாம் காண்போம். பாபிலோனின் யோசனை அவமாக்கப்படுதல். தேவன் தங்களுக்கு தந்த தேசத்தில் அவரை தொடர்ந்து கோபமூட்டிக் கொண்டிருந்த தேவஜனங்களில் இஸ்ரவேல் புத்திரர் முதலாவது அசீரியரால் சிறைப்படுத்தப்பட்டனர். பின்பு சுமார் 133 ஆண்டுகளுக்கு பின்னர் யூதா புத்திரர் அன்றைய உலக வல்லரசாக திகழ்ந்த பாபிலோனின் கீழ் சிறைப்பட்டு போயினர். அப்போது அசீரியாவும் பாபிலோனியரால் கீழ்ப்படுத்தப்படவே ஏற்கனவே அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போயிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரருடனே கூட பாபிலோனில் ஏகமாய் ஒடுங்குண்டனர். எரேமியா 50:33-34, ஏசாயா 14:4. ஆயினும் பண்டைக்கால எகிப்து தனக்கு அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேலர் அனைவரையும் ஒருமிக்க கடினமாக நடத்தி ஒடுக்கியது போல பாபிலோன் தான் சிறைப்படுத்திக் கொண்ட யூதர் அனைவரையும் ஒன்று போல் ஒடுக்கவில்லை. பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேலரில் குறிப்பாக அப்போது சிறைப்பிடித்துக் கொண்டு வரப்பட்டிருந்த யூதா புத்திரரில் ராஜகுலத்தை சேர்ந்தவர்களும் புத்தி கூர்மையுள்ளவர்களுமான வாலிபரை தேர்ந்தெடுத்து அவர்களை தன் தேசத்தின் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளும்படி திட்டமிட்டான். அவ்விதம் தான் தெரிந்து கொண்டவர்களுக்கு தன் தேசத்தில் இருந்த மிகச் சிறந்தவைகளை கொடுப்பதற்கும் அவன் முன்வந்தான். எகிப்தின் மன்னன் தான் கடினமாக வேலை கொண்ட இஸ்ரவேலருக்கு அளித்தவைகளை போன்ற அற்ப சொற்ப ஆதாயங்களை அல்ல, அவற்றுக்கு மாறாக ராஜபோஜனம், ராஜாவின் பானம், ராஜ அரண்மனையின் சொகுசான வாழ்க்கை, உல்லாசங்கள், அரிய வேலை வாய்ப்புகள், உயர் பதவிகள், நல்ல வருமானம் போன்ற கவர்ச்சிகரமானவைகளை அவ்வாலிபருக்கு தாராளமாக வழங்கி பாபிலோனின் மன்னன் மனமு வந்திருந்தான். இதில்தான் தேவஜனங்களுக்கு விரோதமான பாபிலோனின் உபாய தந்திரம் மறைந்திருந்தது. தான் அவ்வாலிபரின் திறமைகளை என்றைக்கும் தன் ராஜ்யத்திற்கென்றே பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதாக அவர்கள் இனி ஒருபோதும் தங்கள் சொந்த தேசத்தை நினைக்கவோ அதற்கு திரும்பிச் செல்லவோ முற்படாத அளவுக்கு பாபிலோனின் இன்பங்களிலேயே அவர்களை திளைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்பதே அம்மன்னனின் எண்ணமாயிருந்தது. சுருங்க கூறின் எருசலேமை அவர்களது நினைவில் இருந்து அறவே அகற்றிவிட வேண்டும் என்பதே அவ்வெண்ணத்தில் மறைந்திருந்த அவனுடைய உபாய தந்திரமாயிருந்தது. ஆயினும் பாபிலோனில் இருந்த யூதரில் ஒரு கூட்டத்தார் பாபிலோனின் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுது, எருசலேமே
நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக எருசலமே, நீயே என்னுடைய மிக முக்கிய மகிழ்ச்சி என்று புலம்பிக் கொண்டிருந்தனர். சங்கீதம் 137 1-5-6. யூதா புத்திரரில் தானியேலும் அவனுடைய நண்பர்கள் மூவரும் பாபிலோனின் சதித்திட்டத்தை ஆரம்பத்திலேயே பகுத்தறிந்து கொண்டவர்களாக, ராஜ போஜனத்தினாலும் ராஜா பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தலாகாதென்ற உறுதியான தீர்மானம் பண்ணிக் கொண்டனர். தங்கள் தேவன் பேரில் பற்றுதலாயிருந்த அவ்வாலிபரின் இருதயங்களை பாபிலோனியரால் அவரை விட்டு எல்லளவேனும் திசை திருப்ப முடியவில்லை. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஏசாயா 48:14 என எழுதப்பட்டுள்ளவாறு அந்த அந்நிய தேசத்திலும் கர்த்தரை பிரியப்படுத்துவதே அவர்களது ஒரே நாட்டமாயிருந்தது. எனவே அவர்களுடைய உள்ளத்தினின்று எருசலேமை அகற்றிவிடும்படியான சத்துருக்களின் உபாய தந்திரம் படுதோல்வியுற்றது. ராஜாவினால் மிக உயர்ந்ததொரு பதவியில் வைக்கப்பட்டிருந்த தானியேல் எருசலேமுக்கு நேராக தன் மேலறையின் பலக்கணிகள் திறந்திருக்க நாள்தோறும் 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தான். அவ்வாறே யூதரில் தேவபக்தியுள்ளவர்களான மற்ற அநேகரும் தங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும்படி ஆங்காங்கே தேவனை நோக்கி புலம்பிக் கொண்டிருந்தனர். தேவன் செயல்படும்படியான அவரது வேலை வந்தது. அவர் அற்புதமான விதத்தில் செயல்பட்டார். தமது ஜனத்தை விடுதலையாக்குவதற்கென்று அவர் யாதொரு யுத்தமும் இன்றியே ஒரே இரவில் அம்மாபெரும் பேரரசையே கவிழ்த்து போட்டார். மேதியனாகிய தரியு அவ்வல்லரசை கைப்பற்றினான். தானியேல் 5:30-31. அதைத் தொடர்ந்து கோரேஸ் அரசாட்சிக்கு வந்தபோது தேவன் முன்னுரைத்திருந்தவாறே தங்கள் சிறையிருப்பின் 70ஆம் வருடத்தில் தானே யூதர் தங்கள் தாயகத்திற்கு திரும்ப சென்று தங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டும்படி அவனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. 2ஆம் நாளாகமம் 36:21-23 வரை. சிறையிருப்பில் இருந்த யூதரில் எருசலேமை தங்கள் முக்கிய மகிழ்ச்சியாக கொண்டிருந்தவர்கள் அனைவரும் ஜெய கம்பீரத்தோடும் மகிழ்ச்சியோடும் தங்கள் தேசத்தை நோக்கி பிரயாணம் புறப்பட்டனர். பாபிலோனிய பேரரசின் உபாய தந்திரத்தை ஒரே இரவில் அவமாக்கிய நம் தேவன் எவ்வளவு பெரியவர்! அருமையான தேவ பிள்ளையே, உலக மேன்மைகளையும் உயர் பதவிகளையும் உயரிய ஸ்தானங்களையும் உயர்ந்த வருமானங்களையும் அளிப்பதாக உனக்கு வாக்குறுதி அளித்து உன்னை உலக பிரகாரமான அலுவல்களிலேயே எப்போதும் மூழ்கியிருக்க செய்வது உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் உனக்கு விரோதமாக கையாளும் உபாய தந்திரங்களுள் ஒன்றாகும். நீ உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பும்படி தேவ சமூகத்தில் தரிசிப்பதற்கும் பரிசுத்த சபை கூடுதலில் பங்கு பெறுவதற்கும் தேவன் தம்முடைய சேவையில் உனக்கென்று வைத்திருக்கும் பங்கை நிறைவேற்றுவதற்கும் கர்த்தருடைய ரகசிய வருகையையும் புதிய எருசலேமையும் குறித்து சிந்திப்பதற்கும் கூட நேரமில்லாத அளவுக்கு உன்னை பூமிக்குரிய காரியங்களிலேயே அல்லும் பகலும் அலுவல் உள்ளவனாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அவனது சதி யோசனையாகும். அந்நிய தேசத்தில் கர்த்தருக்கு பிரியமானவர்களாயிருந்த தானியேலையும் அவனுடைய நண்பர்களையும் போல நீ கர்த்தரை பிரியப்படுத்துவதையே உன் லட்சியமாகவும் அவருடைய சமூகத்தையே உன் பிரதானமான மகிழ்ச்சியாகவும் கொண்டிருப்பாயாகில் சாத்தானின் உபாய தந்திரங்கள் உன்னிடத்தில் படுதோல்வியடையும். கர்த்தராகிய இயேசு இவ்வுலகத்தில் இருந்தபோது ஒரு சந்தர்ப்பத்தில் தந்திரக்காரனாகிய பிசாசானவன் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவற்றின் மகிமையையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று அவரிடத்தில் கூறினான். ஆயினும் நான் உலகத்தான் அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. யோவான் 17:16-18-36 என்ற தெளிவான தரிசனம் உள்ளவராயிருந்த அவரோ தேவனுடைய வசனங்களைக் கொண்டு அவனை ஜெயித்தார். மத்தேயு 4:8-10 வரை, லூக்கா 4:5-7 வரை. தேவகுமாரனையே வஞ்சிக்க முயற்சித்தவன் உன்னை வஞ்சிக்க முயற்சியாதிருப்பானோ? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நீ நாடித் தேடுவாயாகில் பூமிக்குரிய நன்மைகளும் உனக்கு கூட கொடுக்கப்படும். லூக்கா 12:31. அவன் உன்னை மேற்கொள்ளுவதில்லை என்று உன் நாட்டம் எதன் மேல் இருக்கிறது?
நீ உலகப் பிரகாரமான ஆதாயங்களை நாடி தேவசித்தத்திற்கு மாறானவையும் உன் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அபாயகரமானவையுமான பணித்தளங்களை தெரிந்து கொள்ளுவாயாகில் முடிவிலே சஞ்சலமும் ஏமாற்றமுமே உன் பங்காயிருக்கும். நீ உன் ஜீவியத்திற்கு பரிசுத்தமாகுதலில் கவனம் செலுத்தக்கூடாத அளவிற்கு உலகப் பிரகாரமான அலுவல்களிலேயே அல்லும் பகலும் மூழ்கியிருப்பாயாகில் அது உன் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமான பிசாசின் கண்ணி என்பதை உணர்ந்து அதினின்று வெளியே வரும்படி உத்தம உள்ளத்துடன் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலை நாடுவாயாக. அவ்வாறாயின் உனக்காக சகலத்தையும் திட்டம் பண்ணியிருக்கிறவர் 2 சாமுவேல் 23:5 உனக்காக தாம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை காணும்படி உன் கண்களை திறந்தருளுவார். இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த ஆகார் அவரை நோக்கி கதறிய போது வனாந்தரத்திலும் தாகத்தினால் விடாய்த்து போயிருந்த சிம்சோன் அவரை நோக்கி கூப்பிட்ட போது பள்ளத்தை பிளக்க பண்ணியும் தண்ணீரை சுரக்கச் செய்தவர் உனக்கும் இறங்குவார். ஆதியாகமம் 21:14 முதல் 19, நியாயாதிபதிகள் 15:18-19. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளை திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக்குவேன். ஏசாயா 41:17-18 என்பது அவரது வாக்கு தத்தமன்றோ? ஆமானின் யோசனை அவமாக்கப்படுதல். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரருமாகிய தேவ ஜனங்களில் ஒரு பெருங்கூட்டத்தினர் தங்கள் தேசத்திற்கு திரும்பிச் செல்லாமல் அன்றைய உலக வல்லரசாக திகழ்ந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்திலேயே தரித்திருந்தனர். எஸ்தரின் நாட்களில் அப்பேரரசின் ராஜாவாகிய அகாஸ்வேரோவுக்கு வலதுகரம் போன்றிருந்த ஆமான் என்பவன் யூதனாகிய மொர்தெகாயையும் அவனுடைய குலமாகிய யூதகுலம் முழுவதையும் அழித்து விடும்படி சதித்திட்டமிட்டான். யூதருக்கு விரோதமாக ஆமான் நினைத்த பொல்லாத யோசனை எஸ்தர் 9:25 என எழுதப்பட்டிருப்பதில் உள்ள யோசனை என்னும் பதம் ஆங்கிலத்தில் உபாயம் அல்லது சூழ்ச்சி டிவைஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எஸ்தர் 8:5 ஆமான் தீவினையாய் எழுதின கட்டளைகள் என்று கூறப்பட்டிருப்பதில் உள்ள தீவினை என்ற பதத்திற்கும் ஆங்கில வேதாகமத்தின் ஓரக்குறிப்பில் உபாயம் அல்லது சூழ்ச்சி டிவைஸ் என்ற பதமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆமானின் இந்த சதித்திட்டமானது என்னை அன்றி வேறெதையும் வேறொருவரையும் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். யாத்திராகமம் 20:3-5 என்னும் தேவனுடைய முதலாம் கற்பனையை கைக்கொள்ளுவதில் மொர்தெகாய் கொண்டிருந்த உறுதியான தீர்மானத்திற்கு விரோதமான ஒன்றாகவே இருந்தது. சத்ருவாகிய ஆமான் யூதர்கள் மற்ற ஜாதிகளின் பழக்க வழக்கங்களில் நின்று தங்களை வேறு பிரித்துக் கொண்டு ஜீவித்து வந்ததை காரணமாக காண்பித்து அவர்களை அழித்து விடும்படி ராஜாவின் அனுமதியை பெற்று அதற்கான கட்டளையை பிறப்பித்தான். எஸ்தர் 3:2-4-8 ஆயினும் அந்த வல்லரசில் இருந்த யூதர் அனைவரும் உபவாசத்துடன் கர்த்தரை நோக்கி கதறிய போது தமது ஜனங்களுக்காக கடும் வைராக்கியம் கொண்டிருந்த அவர் சரியான வேளையில் செயல்பட்டார். ஆமானின் சதித்திட்டம் அவமாயிற்று. காரியம் மாறுதலாக முடிந்தது. அவ்வல்லரசின் ராஜாவானவன் சத்ருவாகிய ஆமானை கொண்டே மொர்தெகாயை மிகச் சிறப்பான விதத்தில் கணம் பண்ணினான். மேலும் நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். நீதிமொழிகள் 11:8 என்று எழுதப்பட்டுள்ளவாறு நீதிமானாயிருந்த அவனை தூக்கி போடும்படி ஆமான் தன் வீட்டண்டை நாட்டியிருந்த 50 முழ உயரமான தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கி போடப்பட்டான். எந்த ராஜா ஆமானை மேன்மைப்படுத்தி இருந்தானோ அதே ராஜாவின் கட்டளையினாலேயே அவன் கொலை செய்யப்பட்டு மொர்தெகாய் பெரியவனாக்கப்பட்டான். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். ஆமானின் வீடு எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டது. மொர்தெகாய் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக்கப்பட்டான். எந்த ராஜாவின் பெயரினால் யூதருக்கு விரோதமான கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதே ராஜாவின் பெயரிலேயே யூதருக்கு சாதகமான கட்டளை பிறந்தது.
யூதரை கொன்று நிர்மூலமாக்கும்படி ஆமான் எந்த நாளை குறித்திருந்தானோ அதே நாளில்தானே யூதர் தங்கள் சத்துருக்களை கொன்று நிர்மூலமாக்கும்படி கட்டளையிடப்பட்டது. ஆமானின் 10 குமாரரும் கொலை செய்யப்பட்டதுடன் மறுநாளில் அவர்களுடைய உடல்கள் தூக்குமரத்தில் தூக்கி போடப்பட்டன. இவ்விதமாக எப்பக்கமும் தேவஜனங்களுக்கு காரியம் ஜெயமாக முடிந்தது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கற்பனைகளை உண்மையாய் கை கொள்ளுகிறவர்களும் அவருக்கென்று தங்களை வேறு பிரித்துக் கொண்டு ஜீவிக்கிறவர்களுமான தேவஜனங்களுக்கு விரோதமாக இன்றும் பல தீய வல்லமைகள் பற்பல உபாயங்களை கையாடினாலும் மாறுபாடுள்ளவர்களின் அஞ்சி ஆலோசனை அவரால் கவிழ்க்கப்படும். யோபு 5:13 என்பதை இச்சம்பவம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறதென்றோ. நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதில் மிகவும் பிரியமுள்ளவனாக அவருக்கு முன்பாக செம்மையானதொரு ஜீவியம் செய்வாயாகில் நிச்சயமாகவே உன் இருளிலே உனக்கு வெளிச்சம் உதிக்கும். நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. உன்னை பற்றிய சத்துருவின் ஆசை அழியும். சங்கீதம் 112 1, 4, 6, 10, 140, 8. கர்த்தர் உனக்கு அருளும் ஜெயத்தை உன் ஜீவிய காலமெல்லாம் நீ மகிழ்ச்சியுடனும் மனத்தாழ்மையுடனும் கொண்டாடுவாய். எஸ்தர் 9:19-32 வரை. ஏரோதின் யோசனை அவமாக்கப்படுதல். ஆண்டவராகிய இயேசுவின் விஷயத்தில் மனக்குல இரட்சகராக அவதரித்த அவர் தம்மை குறித்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்காதவாறு காலத்துக்கு முன்னதாக அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்பதே சாத்தானின் சூழ்ச்சியாயிருந்தது. அன்றைய உலக வல்லரசாக திகழ்ந்த ரோம பேரரசில் பெரிய ஏரோது யூதேயாவுக்கு ராஜாவாயிருந்த போது யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் நமது ஆண்டவராகிய இயேசு அவதரித்தார். அவரை பணிந்து கொள்ளும்படி கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் மூலமாக இதனை அறிந்து கொண்ட ஏரோது அவரை கொன்று போடும்படி சதி திட்டமிட்டான். அவர்களை அவன் ரகசியமாய் அழைத்து அவர் பிறந்த காலத்தை அவர்களிடம் திட்டமாய் விசாரித்து தானும் அவரை பணிந்து கொள்ள விரும்புவதாக தந்திரமாக கூறி அவர் வைக்கப்பட்டிருந்த இடத்தை அவர்கள் கண்டடைந்த பின் அதை தனக்கு அறிவிக்கும்படி சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ஆயினும் சாஸ்திரிகள் தேவனால் சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி சென்று விட்டதினால் ஏரோதின் தந்திரமான யோசனை அவமாயிற்று. பின்பு அவன் பாலகனாகிய இயேசுவை கொலை செய்யும் நோக்குடன் பெத்லகேமில் 2 வயதுக்குட்பட்டவர்களாயிருந்த ஆண் பிள்ளைகள் யாவரையும் கொலை செய்த போதிலும் அவருடைய தகப்பன் எனப்பட்ட யோசேப்புக்கு அளிக்கப்பட்ட தேவனின் வழிநடத்துதலினால் அவரோ பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருந்தார். லூக்கா 3:23, மத்தேயு 2:1-16. பெரிய ஏரோது மரித்த பின் அவனது ஒரு குமாரனாகிய அர்க்கலாயோ யூதேயாவையும் மற்றொரு குமாரனாகிய ஏரோது அந்திப்பா கலிலேயாவையும் அரசாண்டனர். யோசேப்பு மீண்டும் தன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டதினால் பாலகனாகிய இயேசு அர்க்கலாயுவினால் வரக்கூடியதாயிருந்த தீமைக்கும் தப்புவிக்கப்பட்டார். மத்தேயு 2:19-23 வரை. பின் நாட்களில் நமது ஆண்டவர் இப்பூமியில் தமது ஊழியத்தின் முடிவை நெருங்குகையில் ஏரோது அந்திப்பா உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது அவர், நான் 3ஆம் நாளில் நிறைவடைவேன், இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும் என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். லூக்கா 13:32-33 இன்றுரைத்ததாக நாம் வாசிக்கிறோம். நரி என்பது தந்திரத்தை குறிக்கிறது. தன் தகப்பனைப் போலவே அவனும் மிகவும் தந்திரமுள்ளவனாயிருந்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. தமது காலங்கள் ஒரு பூவுலக மன்னனின் கைகளில் அல்ல, எல்லாருக்கும் பெரியவராயிருக்கிற பரமபிதாவானவரின் கரங்களிலேயே இருக்கின்றன என்ற நிச்சயத்தை உடையவராயிருந்த நமது ஆண்டவர் தாம் தேவசித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு முன் எவராலும் தம்மை கொலை செய்ய முடியாது என்பதை அறிந்தவராக யோவான் 7:30, 8:20 3ஆம் நாளில் நான் நிறைவடைவேன் என்றுரைத்தார். அவ்வண்ணமாகவே அவர் பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன், யோவான் 17:4 என்ற அறிக்கையுடன் தம்மை குறித்த பிதாவின் சித்தத்தை துல்லியமாக செய்து நிறைவேற்றினார்.
அதன் பின்னரே பிதாவானவர் குறித்திருந்த வேளையில் அவர் சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டு கடைசியாக முடிந்தது என்றுரைத்து வெற்றியுடன் தமது தலையை சாய்த்தார். ரோமர் 5:6, யோவான் 17:2, 19:30, லூக்கா 22:37. பெரிய ஏரோதும் அவனுடைய இரு குமாரரும் கர்த்தராகிய இயேசுவுக்கு விரோதமாக கொண்டிருந்த தந்திரமான யோசனைகள் உண்மையில் அவரை குறித்த பரமபிதாவின் சித்தத்திற்கே விரோதமானவையாக இருந்தன. அவை அவமாயின. பரமபிதாவின் யோசனையே வென்றது. அருமையான தேவபிள்ளையே, உனக்குள்ளும் உன்னை கொண்டும் செய்து நிறைவேற்றும்படி தேவனுடைய மகிமையானதொரு கிரியை உண்டு. அது தேவனுடைய காரியம் என்றழைக்கப்படுகிறது. ஏசாயா 55:11, 6, 8. உன் சுபாவத்தில் உன்னை கிறிஸ்துவின் நிறைவை அடைந்து கொள்ளச் செய்வதே தேவன் உனக்குள் நிறைவேற்ற சித்தம் கொண்டிருக்கும் அவரது கிரியையாகும். உன் குடும்பத்திலும் சபையிலும் வெளி உலகிலும் நீ செய்யும்படி அவரால் நியமிக்கப்பட்டிருக்கும் கிரியைகளே அவர் உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டியவையாகும். ஆகவே உன் சுபாவ மறுரூபமாகுதலுக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானின் தந்திரங்களை நீ பகுத்தறிந்து ஆவியானவருக்கு உன்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்து அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவாயாக. பிலிப்பியர் 2:12, எபிரெயர் 6:2. மேலும் நமது ஆண்டவர் தமது ஊழியத்தை நிறைவேற்றி முடிப்பதை குறித்து கவனமுள்ளவராயிருந்தது போல நீயும் உன்னை குறித்த தேவ சித்தத்தை நிதானித்தறிந்து அவரது வழி நடத்துதலை பெற்று உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே ஒரு வாழ்நாட்காலத்தில் அதனை முழுமையாகவும் கம்ப்ளீட், பூரணமாகவும் பர்ஃபெக்ட் நிறைவேற்றி முடிக்க கவனமாயிருப்பாயாக. கொலோசையர் 4:12-17. சாத்தான் வியாதியின் அறிகுறிகளை உனக்கு காண்பித்து உன் ஊழியம் முடிந்துவிட்டது, நீ மரிக்கப் போகிறாய் என்று கூறி உன்னை அச்சுறுத்தும் போது, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, என் சுவாசத்தை தமது கரத்தில் வைத்திருக்கிறவர் அவரே. சங்கீதம் 31:15, தானியேல் 5:23 என்ற அறிக்கையுடன் நீ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பாயாக. எபேசியர் 6:11, 2 கொரிந்தியர் 2:11. உன்னிலும் உன் மூலமாகவும் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவ நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேற்றி முடிக்கப்பட்டு தேவனுடைய காரியம் மகிமையாக உன்னில் நிறைவுறும் நாளில் பரலோக சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரிடத்தில் இருந்து உன்னை குறித்து ஆயிற்று, இட் இஸ் டன் என்ற சத்தம் பிறக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:6. உனக்கு விரோதமான பிசாசின் உபாய தந்திரங்கள் யாவும் அன்று முற்றிலுமாக என்றென்றைக்குமாக அவமாகியிருக்கும். கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றிக் கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, தந்திரக்காரனாகிய சாத்தானின் உபாயங்களை அவமாக்குகிற கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நீதியோடே சீக்கிரமாகவே தம்முடைய காரியத்தை உன்னில் நிறைவேற்றி முடிப்பார். ரோமர் 9:28. நீ பேதையாயிருப்பினும் உன்னில் நற்கிரியையை தொடங்கினவர் மகா ஞானம் உள்ளவராயிருப்பதால் அவருடைய காரியம் வெற்றிகரமாக உன்னில் நிறைவேறியே தீரும். ஆம், கர்த்தரின் யோசனையே உன் ஜீவியத்தில் மகிமையாய் வெற்றி சிறக்கும். அதற்கு எதிரான சத்துருவின் யோசனைகள் கவிழ்க்கப்படும். கர்த்தர் உனக்கு அருளும் அந்த மகத்தான ஜெயத்தை அவருக்கு மகிமையாக நீ என்றென்றும் கொண்டாடுவாய். வாக்குத்தத்தம். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஏசாயா 46:10-11. வாக்குத்தத்தம். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஏசாயா 46:10-11. வாக்குத்தத்தம். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஏசாயா 46:10-11.